ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடி வந்து ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு. கொடியெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் இருக்க அந்த பாத்ரூம் சைடில் இருக்க மார்க்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து செடி ரொம்பவே வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, இவரை வந்து பின் சைடில் நம்ம வீட்டு பின் சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இடம். ஸோ அங்கே வந்து இவரை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கொடியை வந்து மாடிக்கு ஏற்றி விட்டணும். ஸோ நல்லாவே மேலே வந்து படர்ந்துச்சுன்னா பூ நல்லா பூக்கும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பெருசாக கொடி படர்ந்துருக்குன்னு தெரியும். ஸோ ரொம்பவே என்னோட ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக என்னாச்சுன்னா ஃபுல்லாக மரத்தில் வந்து ஃபுல்லாக சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வச்சு செட் ஆகாது. அதனால் நம்ம எப்பவும் போல் வந்து அந்த பூச்செடி வீட்டு பின்னால் இருக்கிற பூச்செடிக்கிட்ட நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தூக்கிட்டு போகிறாங்க, வேகமாக போகிறாங்கப்பா. பார்த்து பார்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா இது பூசை மரம். ஸோ பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அரும்பு செடி. அது வந்து எவ்வளோ நல்லா க்ரோ அப் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த செடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வழியாக வந்து மேலே ஏற்றி விடலாம். முருங்கை மரம் பக்கத்தில் ஏற்றி விடலான்னு ஒரு ஐடியா. ஸோ அங்கே தான் வந்து வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோன்ட்டு பார்க்கலாம். மாமா என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இந்த பள்ளம்? செடிக்கு வேறு பருவத்துக்காகவா? நிறைய கல்லா இருக்கு. அதுதான் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஆட்டாம்புழுக்க வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அடியில் கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு வேர் பருவத்துக்காக விட்டுட்டு அப்படியே தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து டப்பா இப்போ உடச்சோன்னா ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாக களைஞ்சிரும். அதனால் அடியில் மட்டும் ஓட்டை போட்டுட்டு அப்படியே தூக்கி தொட்டியில் நட்டலான்னுக்குறோம். இப்போயே வேர் பார்த்தீங்கன்னா நல்லா பரவி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வேர் வந்து கீழே ஓட்டை வழியாக வெளில வந்துட்டுருக்கு. ஸோ இன்னுமே வந்து அந்த அடிப்பக்கத்தை மட்டும் அழகாக வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே தூக்கி உள்ள வச்சிடலான்னு இருக்கும். வேர் எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்க. இல்லை இப்போ அதை தான் வெட்டி எடுக்கிறோம். இறங்கணுமா? தண்ணிக்கும் வழி பண்ணியாச்சு. மேலே இருக்க பைப் லைன் மூலயமா அப்படி தண்ணி செட் பண்ணியிருக்கோம் கீழே. ஒரு வழியாக செடிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. செடியுமே பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே வந்து இறக்கி வச்சாச்சு. ஸோ இதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீழே படர்ந்து வரும். மேலே கொடியுமே பார்த்திங்கன்னா முருங்கை மரத்து மேலே ஏறி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்துச்சு. செடி வந்து நல்லா வந்து பம்பையாக வந்து பூ நிறையா வரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பவும் போல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.